அனைவருக்கும் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மத்தியம சரித்திரம். மகாலட்சுமி தியானம். ஓம் அக்ஷமாலை, பரசு, கதை, பானம், குலிசம், தாமரைப்பூ, வில், குண்டிகை, தண்டம், சக்தி, வாள், சர்மம், சங்கம், மணி, மதுபாத்திரம், சூலம், பாசம், சக்கரம் முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்தியவளும் கமலாசனத்தில் இருப்பவளும் பிரசன்னமான முகத்தினளும் மகிஷாசுரனை வதைத்தவளும் ஆகிய மகாலட்சுமியை இங்கு சேவிக்கிறேன். 2வது அத்தியாயம். மகிஷாசுர சைன்யவதம். ஓம் ஹ்ரீம். ரிஷி கூறியது: முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் அசுரர்களுக்கு அரசனாயும் தேவி இந்திரன் தேவர்களுக்கு அரசனாயும் இருக்கையில் 100 வருஷ காலம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நிகழ்ந்தது. அப்போது மகாவீரியம் படைத்த அசுரர்களால் தேவ சைன்யம் தோற்கடிக்கப்பட்டது. எல்லா தேவர்களையும் ஜெயித்து மகிஷாசுரன் இந்திர பதவி எய்தினான். பின்னர் தோல்வியுற்ற தேவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் எங்கு கூடியிருந்தனரோ அங்கு சென்றனர். மகிஷாசனுடைய சேஷ்டையையும் தேவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நடந்த பிரகாரம் விரிவாக தேவர்கள் அவர்களிடம் கூறினர். சூரியன், இந்திரன், அக்னி, வாயு, சந்திரன், யமன், வருணன் இன்னும் மற்ற எல்லா தேவதைகளுடைய அதிகாரங்களையும் நடத்தி கொண்டு அவன் ஒருவனே வீற்றிருக்கிறான். அந்த துராத்மாவான மகிஷனால் சொர்க்கத்தில் இருந்து துரத்தப்பட்டு தேவகணங்கள் எல்லாம் மனிதர்களைப் போல் பூலோகத்தில் அலைந்து திரிகின்றனர். தேவ சத்ருவின் சேஷ்டையாகிய இது எல்லாம் உங்களிடம் விஞ்ஞானப்பணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு புகலிடம் நீங்கள். நாங்கள் சரணாகதர்கள். அவனுடைய வதத்திற்குரிய வழியை சிந்தித்து அருள வேண்டும் என்று கேட்டனர். தேவர்களுடைய இவ்வார்த்தையை கேட்டு விஷ்ணுவும் சம்புவும் புருவங்கள் நெறிந்து முகங்களில் கடுகடுப்பு தோன்ற கோபம் கொண்டனர். அப்போது கடும் கோபம் நிறைந்த சக்கரபாணியின் முகத்தினிருந்தும் பிரம்மாவின் முகத்தினிருந்தும் சங்கரர் முகத்தினிருந்தும் அவ்வாறே வெளிக்கிளம்பிய ஒரு மகத்தான ஒளி ஒன்று வெளிப்போந்தது. இந்திரன் முதலிய மற்ற தேவர்களுடைய சரீரங்களிலிருந்தும் அவ்வாறே வெளிக்கிளம்பிய அந்த மகத்தான ஒளியெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. அந்த பேரொளியின் பிழம்பு மலை போல் ஜொலிக்கவும் திக்கு திசைகளெல்லாம் அதன் ஜுவாலிகள் வியாபிக்கவும் தேவர்கள் கண்டனர். எல்லா தேவ சரீரங்களிலிருந்தும் அங்கு தோன்றிய அவ்வொளி ஓமையற்றதாய் விளங்கிற்று. ஒன்று சேர்ந்த அது உலகையும் தன் காந்தியால் வியாபிக்கும் ஒரு பெண்ணுரு கொண்டது. சம்புவினிடத்திலிருந்து வந்த ஒளி எதுவோ அதனால் அவளுடைய முகம் தோன்றிற்று. யமனுடையதால் கேசமும் விஷ்ணுவின் ஒளியால் புஜங்களும் தோன்றின. சந்திரனுடைய காந்தியால் 2 ஸ்தனங்களும் இந்திரனுடைய காந்தியால் இடைகளும் தோன்றின. வருணனுடையதால் துடைகளும் முழங்கால்களும் பூமியின் காந்தியால் பிருஷ்டபாகமும் தோன்றின. பிரம்மாவின் ஒளியால் 2 பாதங்களும் சூரிய ஒளியால் 4 விரல்களும் வசுக்களின் ஒளியால் கை விரல்களும் குபேரன் ஒளியால் மூக்கும் தோன்றின. பிரஜாபதியின் ஒளியால் அவளுடைய பல்வரிசைகள் உண்டாயின. அவ்வாறே அக்னியின் ஒளியால் 3 கண்கள் உண்டாயின. சந்தியைகளின் ஒளியால் 2 புருவங்களும் வாயுவின் ஒளியால் 2 காதுகளும் உண்டாயின. இவ்வாறாக மற்ற தேவர்களுடைய ஒளியாலும் மங்கள வடிவினலான தேவியின் ஆவிர்வாகம் ஏற்பட்டது. எல்லா தேவர்களுடைய தேஜஸும் ஒருங்கே சேர்ந்து தோன்றிய அவளை காணப்பெற்ற அப்போது மகிஷனிடம் துன்புற்ற தேவர்கள் ஆனந்தமடைந்தனர். பினாக்க பாணியான பரமசிவன் தனது சூலத்திலிருந்து ஒரு சூலத்தை தோற்றுவித்து அதை அவளுக்கு கொடுத்தார். கரிய திருமால்
தன் சக்கரத்திலிருந்து ஒரு சக்கரத்தை உண்டாக்கி அளித்தார். வருணன் சங்கத்தையும் அக்னி சக்தி ஆயுதத்தையும் அவளுக்கு கொடுத்தனர். வாயு பகவான் வில்லையும் பானங்கள் நிறைந்த 2 அம்பரா துணிகளையும் அளித்தார். 1000 கண்களை உடையவனும் தேவராஜனுமாகிய இந்திரன் தனது குலிசத்திலிருந்து தோற்றுவித்த வஜ்ராயுதத்தையும் தனது யானையாகிய ஐராவதத்தினின்று தோற்றுவித்த மணியையும் கொடுத்தான். யமன் கால தண்டத்தினின்று தண்டத்தையும் வருணன் பாசத்தையும் அளித்தனர். பிரஜாபதியாகிய பிரம்மா அக்ஷமாலையையும் கமண்டலுவையும் கொடுத்தார். அவளுடைய மயிர்கால்களில் பிரகாசிக்கும்படி சூரியன் தனது கிரணங்களை கொடுத்தான். காலன் கத்தியையும் நிர்மலமான கேடயத்தையும் கொடுத்தான். பார்க்கடலரசன் நிர்மலமான ஹாரத்தையும் என்றும் புதிதாய் இருக்கும் 2 வஸ்திரங்களையும் கொடுத்தான். அவ்வாறே சூட்டாமணி, பிரகாசம் பொருந்திய குண்டலங்கள், கடகங்கள், வெண்மையான அர்த்த சந்திர பிரபை, எல்லா தோள்களுக்கும் தோல் வளைகள், நிர்மலமான நூபுரங்கள், ஒப்புயர்வற்ற அட்டிகைகள், எல்லா விரல்களுக்கும் இரத்தினம் இழைத்த மோதிரங்கள் முதலிய எல்லா ஆபரணங்களையும், பிரகாசம் பொருந்திய பரசுவையும், அநேக விதமான அஸ்திரங்களையும், பிளக்க முடியாத கவச்சத்தையும் விஸ்வகர்மா அவளுக்கு கொடுத்தான். வாடாத தாமரை மாலையை சிரசில் அணியவும், மிகவும் சோபையுள்ள மற்றொன்றை மார்பில் அணியவும் கடலரசன் அளித்தான். ஹிமவான் சிம்ம வாகனத்தையும் பலவித ரத்னங்களையும் அளித்தான். குறையாத மது பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். இந்த பூமியை தாங்குபவனும் நாகங்களுக்கு எல்லாம் அதிபனுமாகிய ஆதிசேஷன் மகாமணிகளால் அலங்கரிக்கப்பெற்ற நாகஹாரத்தை கொடுத்தான். மற்றுமுள்ள தேவர்களாலும் அவ்வாறே ஆயுதங்களும் ஆபரணங்களும் அளிக்கப்பெற்றாள். அங்கனம் பூஜித்து பெறப்பட்ட தேவியானவள் தேவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுபவளாய் உறக்க அடிக்கடி அட்டகாசம் செய்தாள். அந்த பயங்கரமான சப்தத்தால் ஆகாயவெளி எங்கும் நிரம்பியது. அளவிட முடியாத பெரிய எதிரொலியும் கிளம்பிற்று. எல்லா உலகங்களும் கலங்கின. சமுத்திரங்கள் கரை புரண்டன. பூமி அசைந்தது. மலைகள் நடுங்கின. சிங்க வாகனத்தில் எழுந்தேறியுள்ள தேவியை தேவர்கள் சந்தோஷத்துடன் ஜெய ஜெய என்று போற்றினர். பக்தியின் உருவே உருக்கொண்டவர்களான முனிவர்கள் இவளை துதித்தனர். மூவுலகும் நடுக்குற்றதை கண்ட தேவ சத்துருக்கள் சேனைகளை திரட்டி கொண்டு ஆயுத பாணிகளாய் கிளம்பினார்கள். ஆஹா, இது என்ன என்று கோபத்தால் கூவிக்கொண்டு மகிஷாசுரன் அசுரர்கள் சூழ சப்தம் நிறைந்த திக்கை நோக்கி விரைந்தான். தன் காந்தியால் மூவுலகையும் வியாபித்து நின்ற தேவியை அவன் கண்ணுற்றான். பாதங்களின் பாரத்தால் பூமி சலிக்கவும், கிரீடம் வானத்தில் முகத்தை தொடவும், விண்ணின் நாளொளியால் பாதாளம் உட்பட எல்லாம் நடுங்கவும், 1000 புஜங்களும் திக்கெங்கும் வியாபிக்கவும் நின்ற தேவியை அவன் கண்ணுற்றான். பின்னர் அந்த தேவியுடன் அசுரர்களின் போர் தொடங்கியது. வெகுவாக விடப்பட்ட சஸ்திரங்களாலும் அஸ்திரங்களாலும் திசைகள் ஜுவலித்தன. சிக்ஷுஸ்ரன் என்ற கொடிய அசுரன் மகிஷாசுரனுடைய சேனாதிபதியாக இருந்தான். அவனும் வேறு சதுரங்க பலங்களுடன் சாமரனும் 6000 தேர்களுடன் உதக்ரன் என்னும் மகாசுரனும், கோடி தேர்களுடன் மகாஹனுவும், 5 கோடி தேர்களுடன் அசிலோமா என்னும் மகாசுரனும், 6 லட்சம் தேர்களுடன் பாஷ்கலனும் போர்க்களத்தில் யுத்தம் செய்தனர். ஆயிரக்கணக்கான யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் கோடி தேர் சூழ்ந்தவனாய் பரிவாரிதன் என்ற அசுரனும் யுத்தம் செய்தான். 50 கோடி ரதங்களால் சூழப்பெற்ற பிடாலன் என்னும் அசுரனும் அந்த போரில் யுத்தம் செய்தான். மற்ற கணக்கற்ற மகாசுரர்களும் கணக்கற்ற தேர், குதிரை, யானை சூழ தேவியுடன் அந்த போரில் யுத்தம் செய்யலாயினர். 1000 கோடி தேர், யானை, குதிரைகள் சூழ அங்கு யுத்தத்தில் மகிஷாசுரன் தோன்றினான். தோமரம், பிந்திபாலம், சக்தி, முலசம், கத்தி, பரசு, பட்டிசம் முதலிய ஆயுதங்களை கொண்டு அந்த போரில் தேவியுடன் அவன் யுத்தம் செய்தான். சில அசுரர்கள் சக்தி ஆயுதங்களையும்
மற்றும் பலர் பாசங்களையும் பிரயோகித்தனர். வாளை வீசிக்கொண்டு அவர்கள் அந்த தேவியை கொல்ல முயன்றனர். அந்த சண்டிகாதேவி அப்போது வஸ்திர சஸ்திரங்களை தனது அஸ்திர சஸ்திரங்களால் பொழிந்து விளையாட்டாக பரிஹரித்தாள். தேவர்களும் ரிஷிகளும் துதிக்க மீண்டும் தேவியாகிய பரமேஸ்வரி சற்றும் ஆயாசமின்றி அசுரர்கள் உடலில் சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் விடுத்தாள். தேவியின் வாகனமாகிய அந்த சிங்கமும் கோபம் கொண்டு பிடரியை உதறிக்கொண்டு அசுர சேனைகளிடையே காட்டுத்தீ போல் பாய்ந்தது. ரணகளத்தில் யுத்தம் செய்யும் அம்பிகை விட்ட பெருமூச்சு எதுவோ அதுவே 100,000 கணக்கில் அப்பொழுதே சேனாபலமாக மாறிற்று. பரசு, விந்திவாலம், கத்தி, பட்டிசம் முதலிய ஆயுதங்களுடன் அவர்கள் போர் புரிந்தனர். தேவியின் சக்தியால் பூரித்த அச்சேனைகள் அசுர கூட்டங்களை அழிப்பவர்களாய் தம்பட்டங்களை கொட்டினார்கள். மற்றும் சிலர் சங்குகளை முழங்கினார்கள். அவ்வாறே அந்த யுத்த மகோத்சவத்தில் இன்னும் சிலர் மிருதங்கங்களை வாசித்தார்கள். அதன்மேல் தேவி திரிசூலம், கதை, சக்தி, வாள் முதலிய ஆயுதங்களை பொழிந்து கொடிய அசுரர்களை 100கணக்கில் வீழ்த்தினாள். தனது மணியின் ஓசையாலேயே மதியிழக்கச் செய்து சிலரை வீழ்த்தினாள். பாசத்தால் கட்டி சில அசுரர்களை பூமியில் இழுத்தாள். வேறு சிலர் கூறிய வாழ்வீச்சால் 2 துண்டாகி வீழ்த்தப்பட்டனர். கதையால் தாக்கொண்ட சிலர் பூமியில் விழுந்தனர். முலசத்தால் நைய புடைக்கப்பட்டு சிலர் இரத்தத்தை கக்கினர். சூலத்தால் மார்பு பிளவுண்டு சிலர் பூமியில் சாய்ந்தனர். சில தேவ சத்துருக்களின் அம்பு கூட்டங்களால் உடலெங்கும் தைக்கப்பெற்று அம்புமயமாய் முள்ளம்பன்றிகளைப் போல காணப்படுபவர்களாய் பிராணனை விட்டனர். சிலருடைய தோள்கள் வெட்டப்பட்டன. சிலர் கழுத்து வெட்டுண்டவராயினர். சிலருடைய தலைகள் உருண்டன. சிலர் இடுப்பில் வெருண்டனர். கால்கள் வெட்டுண்டும் துடைகள் வெட்டுண்டும் சில கொடிய அசுரர்கள் வீழ்ந்தனர். ஒற்றை தோளும் ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடைய சிலர் தேவியால் 2ஆக வெட்டப்பட்டனர். சிலர் தலை வெட்டுண்டு வீழ்ந்த பின்னரும் கூட அவர்களுடைய தலையற்ற உடல்கள் மீண்டும் எழுந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தேவியிடம் யுத்தம் செய்தன. மற்ற சில கபந்தங்கள் யுத்த களத்தில் முரசு முதலிய வாத்தியங்களின் இசை ஒலிக்கு இசைவாக கூத்தாடின. சில மகாசுரர்கள் தலையிழந்த பின்னரும் கத்தியும் ஈட்டியும் கையில் ஏந்தி கொண்டு தேவியை நோக்கி நில் நில் என்று கூவினர். கொடிய யுத்தம் நடந்த இடத்தில் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் அசுரர்களும் வீழ்ந்து கிடந்தமையால் பூமி கால் வைக்க இடமில்லாமல் இருந்தது. அங்கு அசுரர்களிடமிருந்தும் யானைகளிடமிருந்தும் குதிரைகளிடமிருந்தும் பாய்ந்த இரத்த வெள்ளம் பெரிய ஆறுகளைப் போல அசுரர் சேனையின் நடுவில் பெருக்கெடுத்து ஓடியது. விறகும் புல்லும் பெரிய குவியலாய் இருந்தால் எப்படி விறகு எரிக்குமோ அப்படி அம்பிகையானவள் ஒரு கணத்தில் அந்த பெரிய சேனையை நாசமாக்கினாள். அவளுடைய வாகனமாகிய அந்த சிங்கமும் உரக்க கர்ஜனை செய்து கொண்டு பிடரி மயிரை சீர்த்து கொண்டு தேவ சத்துருக்களின் உடல்களில் உறையும் உயிர்களை தேடுவது போல் காணப்பட்டது. உடல்களில் உறையும் உயிர்களை தேடுவது போல் காணப்பட்டது. தேவியின் கணங்களால் அசுரர்களுடன் செய்யப்பட்ட யுத்தம் எங்கனம் இருந்ததெனின் தேவர்கள் வானிலிருந்து புஷ்பமாரி பெய்து துதிக்கும்படி இருந்தது. இது ஸ்ரீ ஜெய ஜெய மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 2வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.